ஷண்மு மேல இருக்கு. ஷண்மு மேல வா. அக்கா நான் ரெடி ஆயிட்டேன். ஏய் ஷண்மு, இந்த Dress உனக்கு அழகா இருக்கு. இது என்ன புதுசா இருக்கு? அதை ஏன் கேட்க, இது பாலா எடுத்து கொடுத்தது. இப்போ என்ன அதுக்கு? அதுக்கு ஏண்டி மூஞ்சி எப்படி வச்சிருக்க? என் மூஞ்சே அப்படிதான். உன் சாரி அழகா இருக்கு. ஆனா நீ ஏன் இந்த நெக்லஸ் போட்டிருக்க? வேற ஏதாச்சும் போடலாம்ல? ஆமா ஆமா, நிறைய எடுத்து வச்சிருக்கோம் பேரு. அடிக்கடி ஒன்று மாத்துறதுக்கு. போதும் போதும். இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க தானே வர்றாங்க, அதுக்கு எதுக்கு இவ்வளோ மேக்கப்பு? நீயும் மலரும் சாரி கட்டுவீங்கன்னு நினைச்சேன். நீ சுடிதாரோட வந்துட்ட. அவ என்ன போட போறாளோ தெரியல. இல்ல பூமாரியக்கா, சாரி தான் கட்டலாம்னு நினைச்சேன். எப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள்ல என்கேஜ்மெண்ட் வரும்ல, அதுக்கு சாரி தானே மொத்தமா எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்ப எப்படின்னா அதை கட்டுற மாதிரி தானே வரும். இப்ப இதுக்கு சாரி, சும்மா பொண்ணு பார்க்க தானே வர்றாங்க, இது போதும். அதனாலதான் சுடிதாரே போட்டேன். அதுவும் நல்லதுதான். உனக்கு வேற வேலை எதுவும் இல்லையா? நீ கண்டிப்பா அங்க வரணும்னு நினைக்கிறியா என்ன? என்னக்கா கடைசியில் இப்படி கேக்குற? நான் வர வேணாமா அங்க? அதுக்கு இல்ல சண்மு, சும்மா பொண்ணு பார்க்க தானே வர்றாங்க, அதுக்கெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லையில. அதான் நீ வர வேணாலும் பிரச்சனை இல்லை. என்னக்கா நீ சரியான ஆளுதான். அன்னைக்கு அந்த வீட்டுக்கு வரையிலே இப்படிதான் நீ என்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிட்ட. இப்பவும் பாரு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க. அப்போ நான் அந்த வீட்டுக்கு வர்றது உனக்கு பிடிக்கல, அப்படித்தானே? ஏ சண்மு, என்ன இது இப்படி ஒரு பேச்சு என்கிட்ட? சும்மா இருக்கியா கொஞ்ச நேரம்? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ வேற. பின்ன என்னக்கா, நான் வரக்கூடாதுங்கிறதுல மும்மரமா நின்றுட்டு இருக்க? ஓஹோ, இதுக்காக தான் என்கிட்ட காலையிலே கேட்டியோ நீ சுடிதாரா போட போறேன்ட்டு? ஐயோ சண்மு, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. இது சும்மா பொண்ணு பார்க்குற ஒரு ஃபார்மாலிட்டி தான். அதுக்கு எதுக்கு தேவையில்லாம குடும்பத்தோட போய்கிட்டு? என்னக்கா சொல்ற? நீ அந்த வீட்டுக்கு ஒரே மருமக. உன் வீட்டுல இருந்து எல்லாரும் வரணும்ட்டு அவங்க எதிர்பார்க்க தானே செய்வாங்க. அதுவும் இல்லாம உன் அத்தை வந்து எவ்வளவு கட்டாயமா கூட்டிட்டு போயிருக்காங்க. நீ என்னன்னு பார்த்தா வராட்டாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் உன் அத்தை மனசு கஷ்டப்படும்ல. அதுக்கு இல்ல, எதுக்கு கும்பலா போய்கிட்டு அப்படின்னு நினைச்சேன். நானா ஒரு நாள் இங்க இருந்துட்டேன்ல. அதெல்லாம் முடியாது. நீ என்ன கூட்டிட்டு போவியா மாட்டியா? சரி சரி வா. ஆனா ஒண்ணு, அங்க வந்துட்டு அமைதியா இருக்கணும். சும்மா ஏதாவது கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. ஏக்கா, எனக்கு இருக்கதே ஒரு வாயி, அதுலயே நான் கொஸ்டினையும் கேட்டு ஆன்சரையும் பண்ண முடியுமா? சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காத. நான் சொல்றத மட்டும் செய். அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உனக்கு கோவம்லாம் வருது பூமாரி அக்கா. ஏன் முன்னாடி என்ன எனக்கு கோவம் வராதோ? ஐயோடா, ஒரு புள்ளப்பூச்சி மாதிரி தானே இந்த வீட்டுல இருந்த. ஏய் அடிச்சண்ணா. சரி சரி விடு. ஏ சண்மு, பூமாரி ரெடியா எப்படி? அம்மா என்னம்மா இப்படி ரெடியா இருக்க? ஏம்டி இந்த தலை நல்லா இல்லையோ? ஐயோ அம்மா, அப்படியெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்கு. ஏடி சண்மு, நீ சொல்லு, நீ சொன்னாதான் கரெக்டா இருக்கும். அம்மாக்கு இந்த தலை நல்லா இருக்கா எப்படிடி? சுமாரா தான் இருக்கு. பழைய தலையே மாத்திடு. சகிக்கல. ஏண்டி பொறாமையில சொல்றியா இல்ல உண்மையிலே சொல்றியா? ஆமா ஆமா, பொறாமப்பட்டுக்கிட்டா எனக்கு மாதிரி வேலை இல்லை பாரு. ஏன் சண்மு, தலையை பத்தி கேலி பண்றதுக்கு ஒரு இது வேணாம்? உன் தலை என்ன அப்படியே ரொம்ப நல்லா இருக்கோ? என்னக்கா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? என் தலையை பத்தி கிண்டல் பண்ணிட்டு இருக்க? நீ சண்மு, சும்மா கிண்டலுக்கு தாண்டி சொன்னேன், கோவப்படாத. சும்மா இருக்கா, கிண்டல் பண்றதுக்கு ஒரு அளவில்ல. தலையை பத்தி கிண்டல் பண்ணிட்டு இருக்க. ஏடி சண்மு, அவ என்னடி சொன்னா உன்ன? சும்மா தானடி கிண்டல் பண்ணா? போற நேரத்துல சண்டை இழுத்துக்கிட்டு இருக்க. இல்லம்மா, இந்த பூமாரி அக்காக்கு நான் அங்க வரக்கூடாதுன்னு நினைப்பு. அதுக்குதான் காலையில இருந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. ஏடி என்ன பேச்சு இதெல்லாம்? ஐயோ அம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஷண்மு வந்தா வரட்டும்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அவதான் தேவையில்லாம என் மேல கோவப்பட்டுட்டே இருக்கா. இல்லம்மா, நான் உண்மையில தான் சொல்றேன். அப்ப கூட என்கிட்ட கேட்டுச்சு, நீ வரப்போறியான்ட்டு. நீ வரலனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுச்சுமா அக்கா. சண்மு, தேவையில்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, கீழே போ. எல்லாரும் ரெடி ஆயாச்சு. இப்போ வந்துகிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. போவோமா வேணாமான்னுட்டு? இல்லம்மா, அக்காக்கு நம்ம யாருமே அந்த வீட்டுக்கு போறதே பிடிக்கல. என்கிட்ட இப்ப கூட சொல்லிட்டு இருந்தது, யாரும் வரலனாலும் பிரச்சனை இல்ல, இது சும்மா பொண்ணு பக்கத்தானே வர்றாங்கன்ட்டு. பாத்தியா எப்படி இருக்கான்ட்டு. பூமாரி என்ன ஆச்சுமா, ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? உன் அத்தை தானே வந்து கூட்டிட்டு போனாங்க, அப்புறம் என்ன? நாங்க வர்றதுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? நல்ல கேளுமா, நீ கேட்டாதான் அக்கா நல்லா பதில் சொல்லுவோன்ட்ட. ஐயோ கடவுளே, எல்லாரும் வாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதுல. பாத்தியா இப்ப கூட எவ்வளவு கோவமா பேசுறேன்ட்டு. நம்ம யாரும் போறதுல அக்காக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. ஏன்ட்டு தெரியலையே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எல்லாரும் வந்தா எனக்கு சந்தோஷம்தான். என்ன பூமாரி, சந்தோஷம்ட்டு உன் வாய் தான் சொல்லுது, உன் மூஞ்சி சொல்லலையம்மா. என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா? என்னம்மா, இவதான் சின்ன பிள்ளை கணக்கு பேசிட்டு இருக்கான்னு பார்த்தா இவளுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்களும் என்கிட்ட கொஸ்டின் மேல கொஸ்டினா கேட்டிருக்கீங்க. இங்க பாருங்க, வர இஷ்டம்னா வாங்க, இல்லைன்னா வீட்டுல இருங்க. பூமாரி அம்மா, பாத்தில அக்கா எவ்வளவு கோவப்படுதுன்ட்டு. நம்ம அங்க போறதுல அவளுக்கு விருப்பமே கிடையாது. அதுக்காக தான் ஆரம்பத்துல இருந்தே கோவப்பட்டுட்டே இருக்கா. ஏய் என்ன பிரச்சனை உனக்கு தேவையில்லாம? உனக்கு தான் நாங்க வர்றதுல என்ன பிரச்சனைன்னு தெரியல. எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போது? வரணும்னா வாங்கன்னா சொன்னேன். நீ தான் தேவையில்லாம இப்ப பிரச்சனை எடுத்துக்கிட்டு இருக்க. என்ன பூமாரி, நாங்க இப்ப வரணுமா வரக்கூடாதா? அப்படி கேளு. அம்மா இப்படி சொன்னா எப்படி?
உங்க இஷ்டமா, வரணும்னாலும் வாங்க, வரலனாலும் பிரச்சனை இல்ல. இததான் நான் ஆரம்பத்துல இருந்து இவகிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இவதான் என்ன தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்கா. அது எப்படி வரணும்னா வரணும், வரக்கூடாதுன்னா வராதன்ட்டு? அப்ப என்ன உனக்குன்ட்டு ஆசை இல்லையா நாங்க எல்லாரும் அங்க வர்றதுக்கு? எங்க முடிவை பெருசாக்கிக்கிட்டு இருக்க? ஏன் சண்மு என்கிட்ட சண்டை போடணும்னே பேசிட்டு இருக்கியா? இல்ல இல்ல, நீ தான் புதுசா பேசிட்டு இருக்க. நேரத்துல நல்லா தானே பேசிட்டு இருந்தேன், எங்க கூட ஜாலியா தானே இருந்துச்சு. இன்னைக்கு என்ன உன் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகல மட்டும் இந்த மாதிரி மூஞ்சி காட்டுற? ஒன்னும் சரியில்லை பூமாரி. சண்மு சும்மா இருக்க மாட்டேன், வாயை வச்சுக்கிட்டு. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. இங்க பாரு சண்மு, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுறதுன்னா நடக்கிறது வேற, பாத்துக்கோ. ஒழுங்கா இருக்க கத்துக்கோ. ஓஹோ, அந்த அளவுக்கு பேசுற அளவுக்கு வளர்ந்துட்டியோ நீ? என்ன உனக்கு பிரச்சனை? எனக்கு என்னடி பிரச்சனை? எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க பாரு, வர இஷ்டம் இருந்தா வா, இல்லைன்னா வீட்டுல இருங்க சும்மா. இந்த பூமாரி எதுக்கு தேவையில்லாம இப்படி பேசிட்டு போறா? அவ என்ன நினைக்கிறா மனசுல? ஒன்னும் புரியலையே எனக்கு. வேற என்ன நினைக்கா? நம்ம யாரும் அந்த வீட்டுக்கு போக கூடாதுன்னு நினைக்கிறா. ஏண்டி நீ வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன்? அவகிட்ட நீ ஏதாவது பேச்சு கொடுத்தியா? அதெல்லாம் நான் ஒன்னும் பேச்சு கொடுக்கல. அவ தேவையில்லாம என்ன சீண்டிட்டே இருக்கா, பாத்துக்கோ. இங்க பாரு சண்மு, அக்கா தங்கச்சிக்குள்ள இப்படி எல்லாம் சண்டை போடாதீங்கடி. எனக்கு இதை பார்க்க முடியல. அம்மா நான் ஒழுங்கா தான் இருக்கேன். பூமாரி அக்காக்கு தான் லூசு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டுல இருந்தவரை ஒழுங்கா தானக்கா இருந்துச்சு. இப்ப பாத்தில எப்படி நடந்துக்கிடுதுன்ட்டு. நம்ம அந்த வீட்டுக்கு ஒன்னும் போக வேணாம். இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வீட்டுக்கு போகணுமா? இந்த அக்கா மூஞ்சி சரியில்லை. அந்த வீட்டுக்கு போய் நம்ம யாரை பார்க்க போறோம்? அப்படி இல்ல, அவ அத்தை வேற வந்து கட்டாயமா கூப்பிட்டுட்டு போயிட்டாங்கல்ல. நம்ம போகாட்டி ஏதாவது தப்பா நினைப்பாங்க. நீ சும்மா இரு. அவ பேசுறதெல்லாம் நம்ம ஒன்றும் பெருசா எடுத்துக்கிட வேணாம். போவோம். மலர்கிட்ட போய் இதையும் பத்த வச்சிடாத. அவ ஏதாவது அப்புறம் முடிவெடுக்க போறா. சும்மா உன் வேலையை மட்டும் பாரு. பூமாரி ஏதோ கோவத்துல பேசிட்டு போறா, அதை அப்படி நினைச்சுக்கோ. நம்ம கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷனுக்கு போய் தான் ஆகும். இப்ப போகாம அப்புறம் என்கேஜ்மெண்ட்ல போனோம்னா அத்தை என்ன நினைப்பாங்க? அவங்க அத்தை அந்த அக்கறை பூமாரி அக்காக்கு இல்ல, உனக்கு இருக்க போதா? நான்லாம் ஒன்றும் வரல. நீங்க தேவனா போயிட்டு வாங்க. நீங்க பாரு சண்மு, இந்த பிடிவாதம்லாம் அக்கா வீட்டுல எல்லாம் இருக்க கூடாது. சும்மாரு, எல்லாரும் தான் போறோம். ஒழுங்கா கிளம்பு. என்னம்மா நீ? அக்கா தான் இப்படி பேசிட்டு போறேன்னு பார்த்தா நீ புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. இங்க பாரு, அவ ஏதோ ஒரு கோவத்துல இருக்கா, அவ்வளவுதான். தேவையில்லாம நீ அவளையெல்லாம் சீண்டிட்டு இருக்காத. அந்த வீட்டுக்கு நம்ம போனா ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்ட்டு பயப்படுறா போல. அவளே இப்ப தானே திருப்பியும் அந்த வீட்டுக்கு நுழைஞ்சிருக்கா. அதனாலதான் அவ கொஞ்சம் பயந்த மாதிரி இருக்கா. மற்றபடி அவளுக்கும் அந்த வீட்டுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. புரியுதா? எனக்கு என்னமோ டவுட்டா தான் இருக்கு. நீயா தேவையில்லாம வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம அவ முன்னாடி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காதே. போய் கிளம்புற வேலையை பாரு. ஆமா, நீ என்னைக்குதான் உன் மூத்த பொண்ணை விட்டு கொடுத்துருக்க? அவதானே உனக்கு வசதி. அடி வாங்காதடி எங்கட்டா. என்ன பொண்ணுங்க இதுங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு விட்டு கொடுத்து போங்கன்னு பார்த்தோம்னா ஒண்ணுக்கு ஒண்ணு விடாப்பிடியால நிக்குதுங்க. என்ன பிள்ளைகளோ. இந்த பூமாரி எதுக்கு திடீர்னு அதிசயமா நடந்துகிட்டு இருக்கான்னு தெரியலையே. அந்த வீட்டுல போய் நாங்க என்ன பிரச்சனையா பண்ண போறோம் தேவையில்லாம? இவ பேசுறான்ட்டு வீட்டுக்கு போகாம இருக்க முடியுமா? சம்மந்தியம்மா வந்து கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க, கண்டிப்பா போய் தான் ஆகணும். இந்த மலர்கிட்டையும் சொல்லி வைக்கணும் வாயை வச்சுட்டு சும்மா இருன்ட்டு. அதுக்காக தான் அவன் மெயினா பயப்படுறா போல. இவ வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம அங்க வந்து மாப்பிள்ளை கிட்ட எக்குத்தப்பா ஏதாவது பேசிட்டானா பிரச்சனை வந்துடும் தான் பயப்படுறா. இவகிட்ட போகலே சொல்லிட்டு தான் போகணும்.